Daily. Taste the Daily. தென்காசியிலிருந்து கும்பமேளாவுக்கு சென்ற 2 பெண்கள் மாயமானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கும்பமேளாவை முடித்து அயோத்தி சென்ற போது ராமலட்சுமி மற்றும் கஸ்தூரி என்ற 2 பெண்கள் மாயமானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. நம்ம போயிருக்காங்க தென்காசியில இருந்து. நம்ம ஏரியாவில கொடிமரம் நம்ம வாய்க்காப்பாலம் சேர்ந்து 32 பேர் போயிருக்காங்க. சரி. அதுல நம்ம சொந்தக்காரங்க மட்டும் 9 பேர் போயிருக்காங்க. ஓ சரி 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 சரி. 9ல 2 பேர் மிஸ்ஸிங். அங்க வச்சே மிஸ்ஸிங், அந்த காசியில வச்சே மிஸ்ஸிங்கா? காசியில வச்சு அவங்க குளிச்சுட்டு இவங்க அயோத்தி போறதுக்கு கிளம்பியிருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சரி. கூட்டம் கடுமையான நெரிசல் இருக்கும் போல் இருக்கு. சரி சரி சரி. அதுல இவங்க 2 பேரும் ஒரு ஆம்பளை ஆள் வரலன்னு சொல்லி இந்த பொம்பளை தனியா ஒதுங்கி நின்றுருக்கா. சரி. அவர் வேற ரூட்ல அவரு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாரு. ஓ சரி 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 சரி. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் பாக்காங்க, இந்த 9 பேர் தானே நம்ம தெருல இருந்து போனவங்க 9 பேர் தானே. அதுல இவங்க 2 பேரும் காங்கல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் நீங்க வந்து பாத்துருக்காங்க, ஒன்னும் தெரியல. தெரியல. அவங்க இவங்க வேற எங்கேயோ ரூட் மாதிரி போயிட்டாங்க. மொத்தம் 32 பேர் நம்ம போயிருக்காங்க தென்காசியில இருந்து. நம்ம ஏரியாவில கொடிமரம் நம்ம தென்காசி பகுதியில் இருந்து 40 பேர் கொண்ட குழு காசிக்கு ரயில் மூலம் யாத்திரை சென்ற நிலையில் அதில் 2 பெண்கள் மாயமானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மாரிமுத்து. மாரிமுத்து, விவரங்களை வழங்கலாம். தென்காசியிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் கும்பமேளாவில் பங்கேற்க சென்ற 40 பேரில் தற்போது தென்காசியை சேர்ந்த 2 பெண்கள் மாயமாகி உள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மகா கும்பமேளா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 144 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் என்பதால் இதில் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆன்மீக கலாச்சார நிகழ்வுக்கு உலகெங்கிலும் இருந்து துறவிகள், சாதுக்கள், பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் தென்காசி பகுதியிலிருந்து, அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 40 பேர் கொண்ட குழு காசிக்கு ரயில் மூலம் யாத்திரை சென்றது. குறிப்பாக வாய்க்காப்பாலம் மற்றும் கொடிமரத்திலிருந்து மொத்தம் 9 பேர் சென்றுள்ளனர். கடந்த 13ஆம் தேதி புறப்பட்ட அவர்கள் 18ஆம் தேதி காசியில் இருந்து அயோத்திக்கு சென்றுள்ளனர். காசியிலிருந்து அயோத்திக்கு செல்லும் போது 2 நபர்கள், அதாவது ராமலட்சுமி மற்றும் கஸ்தூரி என்ற 2 பெண்கள் கூட்டத்தில் இருந்து அங்கிருந்து மாயமாகியுள்ளனர். அதிக கூட்டத்தின் காரணமாக அந்த 2 பெண்களும் தற்போது வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் தற்பொழுது இந்த 2 பெண்கள் தவறு அங்கிருந்து காணாமல் போனதை அடுத்து தற்போது காசியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் உறவினர்களும் தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. Taste the Daily.